வணக்கம், இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்புல உள்ள வரலாற்று பாடமான டெல்லி சுல்தானியர்கள் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்புல உள்ள எல்லா வரலாற்று பாடங்களையும் நம்ம முடிச்சிருக்கோம். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்துதான் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 10 போல் கொஸ்டின்ஸ் வரும், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்துதான் வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டெல்லி சுல்தானியம், அதாவது டெல்லி சுல்தானியம்ல யார் யார் ஆட்சி பண்ணாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க, எந்தெந்த அரச வம்சம் வந்தாங்க, முக்கியமான அரசர்கள் யார், அரசர்கள் எப்படி வந்து இந்தியாவோட நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் துருக்கிய சுல்தான் எப்படி வந்து கங்கை சமவெளியில வந்து ஆட்சி பண்ணாங்க, ராணுவ படையெடுப்பு, இறையாண்மை, நிர்வாகம், கலை மற்றும் கட்டிடக்கலை, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டுல எப்படி வந்து வட இந்தியாவை கொள்ளையடிச்சாங்க, துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் கொள்ளையடிச்சு நம்ம இந்தியா பகுதிகளை கைப்பற்றுவாங்க. கைப்பற்றுறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க அரசர்கள் வலிமையுற்று ஒரு ஒற்றுமை இல்லாம இருப்பாங்க, அது முக்கியமான காரணமா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இஸ்லாமியனோட வெற்றியை வந்து எந்த இந்திய அரசுனாலையும் தடுக்க முடியல 11ஆம் நூற்றாண்டுல. அதுக்கடுத்ததா முஸ்லிம் வீரர்களின் மேம்பட்ட போர் செய்யும் ஆற்றல் வந்து அவர்களை வெற்றிக்கு இன்னொரு காரணம். ஏன் வந்து முதல்ல வந்து இஸ்லாமியர்கள் வந்தாங்க, இந்தியாவிலே ஆட்சி பண்ணாங்க, என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் நமக்கு இஸ்லாமியர்கள், அதாவது துருக்கிய படையெடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து போரில் சிறந்து விளங்குறவங்களா இருப்பாங்க, அங்கே உள்ளவங்களாம் நல்லா ட்ரைனப் ஆகி டிசிப்ளின்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு போர் நுணுக்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் புவியியல் அமைப்பு பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் உள்ள பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் அவங்க வந்து போர் தொடுத்தே வந்திருப்பாங்க இந்தியா மேல. அதே மாதிரி இன்னொரு என்ன காரணம் இந்தியாவையும் அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா, இன்னொன்று இந்தியாவை ஆட்சி பண்ண அரசர்கள்ட்ட இருந்த டிஸ்அட்வான்டேஜஸ் தான், மிஸ்டேக்ஸ் தான். என்னன்னா, இவங்க யூனிட்டியா இல்லை, ஒரு அரசரை கைப்பற்றினாங்க அப்படின்னா இன்னொரு அரசர் வந்து என்ன பண்ணுவார்னா, கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவார். எந்த ஒரு போய் வாங்க இந்தியாவை காப்பாற்றோன்னு சொல்லி அந்த மாதிரியே ஒரு ஒற்றுமை கிடையாது. இன்னொன்று, இங்கே உள்ள படை வீரர்கள் திறமை இருந்திருந்தா கூட கொஞ்சம் பேர் தான் வந்து படையில் வந்து கலந்துருப்பாங்க. ஏன்னா அப்போ வர்ணாசிரம சிஸ்டம், அதாவது வர்ணாசிரம முறையை பயன்படுத்துவாங்க. அதில் சத்திரியர் மட்டும்தான் வாருக்கு போவாங்க, சூத்திரர்கள்னு சொல்கிற கீழ் வர்ணம்ல உள்ளவங்க போக மாட்டாங்க. அதுக்கடுத்தா நிறைய ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸில் நிறையா வந்து அதிக நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. இன்னொரு காரணம் பார்த்தோம்னா, இந்திய அரசர்களிடம் வந்து குதிரைப்படை வந்து அவ்வளோ ஒரு பலமானதாக இல்லை 11ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில் வட இந்திய அரசர்கள்ட்ட. இன்னொன்று என்ன காரணம் அப்படின்னா, அதிநவீன தொழில்நுட்பம் இல்லை. 11ஆம் நூற்றாண்டில் இருந்த நல்ல தொழில்நுட்பங்கள்லாம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, முகமது கோரி துருக்கிய படையிட்ட இருக்கும். பட் ஆனால் இந்திய அரசர்கள்ட்ட அந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள் இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்த தொழில்நுட்பத்தில். இதெல்லாம் தான் ஒவ்வொரு காரணமாக இருக்குது, ஏன் வந்து துருக்கியர்கள் ஜெயிச்சாங்க, ஏன் வந்து இந்திய அரசர்கள் தோற்றாங்கிறதுக்கு. அதுக்கடுத்ததாக வராங்க, துருக்கியர்கள் வராங்க, படையெடுத்து வராங்க, செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவில் அவங்க ஆட்சியை அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு துருக்கிய போர் வீரர்கள் இஸ்லாமிய ஆட்சியை வந்து நிறுவுறாங்க. இவங்க எப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாபரின் வருகை வரை வந்து இந்த சுல்தானியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. பாபரும் வந்து இஸ்லாமிய சேர்ந்தவர் தான், ஆனால் அவங்களோட ஆட்சி முகலாயர் ஆட்சி. அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி சுல்தானியா ஆட்சி. அதுக்கு அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னா, மம்லுக் வம்சம் மம்லுக் வம்சம் இவங்களோட காலகட்டம் பார்த்தோம்னா 1200லேருந்து 1290 கிபி வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் 12ஆம் நூற்றாண்டில் தான் நிறுவப்படுது. அதாவது முகமது கோரி தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவுறாரு. அவருக்கு மகன்கள் இல்லை, அவருக்கு பையன் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட அடிமையாக இருப்பாங்க. அடிமையை வந்து பண்டகன் என்ற சொல்லால் வந்து குறிக்கிறாங்க. யார் இந்த பண்டகன்னா, இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல். யாருன்னா, அடிமைகளை குறிக்கும் ஒரு பாரசீக சொல் தான் பண்டகன். பண்டகன்கிறவங்கள தான் அடிமை, அவங்கள வந்து பாரசீக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் பண்டகனை நியமிக்கிறாங்க. தனி வகை அடிமைகளை பேணினார். எதுக்காக அப்படின்னா, படையெடுப்பை நடத்துறதுக்கு அடிமைகளை விலைக்கு வாங்கி அவங்கள வந்து படையெடுப்புக்கு பயன்படுத்துவாங்க.
அவர்கள் மாகாண அளவில் ஆளுநர்களாக பணியமர்த்துறாங்க. யாருன்னா பண்டகன். அந்த அடிமைகளை வந்து அதாவது அடிமைகள் அப்படின்னா சும்மா இந்த வேலை கீழே உள்ள வேலை பார்க்கறதுல கீழ்ப்பணி செய்யறது இல்லை. அடிமைகளையும் அவங்க ட்ரெயின் அப் பண்ணி ஒரு ஆளுநர் நிலைமைக்கு வச்சிருப்பாங்க. படை தளபதிகளாகவும் இருந்திருப்பாங்க. அந்த வரிசையில் வந்தவர் தான் குத்புதீன் ஐபக். வந்து நிறைய ஆளுநர்கள் வந்து நியமிச்சிருப்பாங்க, 4 பேர். அதில் ஒரு ஆள் வந்து குத்புதீன் ஐபக். அவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதி தான் டெல்லி. ஸோ டெல்லி பகுதியை வந்து குத்புதீன் ஐபக்கு கொடுக்குறாங்க. அவங்க இப்போ ஆளுநராக வந்து வராங்க. ஆளுநராக வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சுல்தான்கிறது உயர் பதவி. ஸோ சுல்தான்கிற உயர் பதவிக்கு உயர்த்தப்படுறாங்க அந்த ஆளுநர்கள். 1200 கோரியின் இறப்பிற்கு பின்னர் அவரின் அடிமை தான் குத்புதீன் ஐபக். கோரியின் இறப்பிற்கு பின்னர் அவருடைய அடிமை குத்புதீன் ஐபக் இந்தியாவிற்கு துருக்கிய பகுதிகளுக்கு எதுக்குன்னா துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டார். அடிமை வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர். உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கப்பா, அடிமை வம்சத்தின் அடிக்கல் நாட்டியவர் யார் என்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதற்கான பதில் வந்து குத்புதீன் ஐபக். இவர் தான் ஃபர்ஸ்ட் மம்லுக் அரச மரபை வந்து நிறுவுறார். ஏன் அடிமை வம்சம் தான் மம்லுக்கும் அடிமை என்ற ஒரே சொல்ல குறிக்கிற இரு வேறு பெயர்கள் தான் இது. அதுக்கடுத்ததான் மம்லுக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் இவங்க 3 பேரும் யார் அப்படின்னா மம்லுக் அரச வம்சத்துக்குள்ள வர ஒரு 3 அரசர்கள். இங்க அரசரை எப்படி சொல்றாங்க அப்படின்னா சுல்தான்கள். டெல்லி சுல்தான்கள்ல அரசர்னு சொல்லாம சுல்தான்கள் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு பேர் வந்து சுல்தான். இதுல அடிமை வம்சத்துல எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 84, அதாவது 84 இயர்ஸ் வந்து அடிமை வம்சம் மம்லுக் அரச வம்சம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. யார் முக்கியமானவங்கன்னா குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வரிசையில் யாரை பார்க்குறோம் அப்படின்னா குத்புதீன் ஐபக் தான் நம்ம பார்க்குறோம். குத்புதீன் ஐபக் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 4 ஆண்டு காலம், அதாவது 1206 1210 வரைக்குமான காலத்தை ஆட்சி பண்ணியிருக்காரு. குத்புதீன் ஐபக் வந்து லாகூரை தலைநகரா கொண்டு ஆட்சி பண்ணியிருக்காரு. லேட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா தலைநகரை டெல்லிக்கு மாற்றுறாரு. தலைநகரை லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிட்டு அந்த டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி பண்றாரு. டெல்லியில் ஆட்சி புரிந்தவரை செயல்திறன் மிக்கவராக செயல்பட்டு பல புதிய பகுதிகளை கைப்பற்றினார். அதாவது டெல்லியை ஆட்சி பண்றாரு, பல பகுதிகளை வந்து கைப்பற்றுறாங்க. கழகங்கள், இப்போ ஒரு அரசர் இருக்காரு அப்படின்னா ஒரு அரசர் சும்மா ஆட்சி பண்ண முடியாது. பல கழகங்கள், பல பிரச்சனைகளும். ஸோ அதெல்லாம் தடுக்கணும். அப்படி வந்த ஒரு விஷயம் தான் கழகங்களை வந்து ஒடுக்கியிருக்காரு. அதே மாதிரி பகுதிகளை வந்து நிறைய பகுதிகளை கைப்பற்றியிருக்காரு. மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு வட இந்தியா தானே தலைமையேற்று படை நடத்தி சென்று பல பகுதிகளை கைப்பற்றியிருக்கார். என்ன சொல்றாங்கன்னா வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று குத்புதீன் ஐபக் நிறைய பகுதிகளை தானே அவரே சென்று படையெடுத்து கைப்பற்றியிருக்காரு. பகுதி பார்த்தோம்னா கங்கை சமவெளி பகுதி. அடுத்து கீழே கங்கை சமவெளி. அதாவது கீழே கங்கை சமவெளின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா பீகார் வங்காள பகுதியை கீழே கங்கை சமவெளி பகுதி சொல்றாங்க. கைப்பற்ற பொறுப்பை பக்தியார் கில்ஜி என்பாரிடம் ஒப்படைச்சிருக்காரு. யாருன்னா முகமது கோரி. யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காருன்னா பக்தியார் கில்ஜி. அதுக்கடுத்துதான் ஐபக் டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் என்ற ஒரு மசூதியை கட்டுறாரு. பேர் என்னன்னா குவத்துல் இஸ்லாம். ரொம்ப முக்கியமானது. ஐபக் கட்டின ஒரு மசூதி தான் குவத்துல் இஸ்லாம் மசூதி. அதுக்கடுத்ததான் அவர் குதுமினாருக்கு அடிக்கல் வந்து நாட்டியிருப்பார். குதுமினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். ஆனால் கட்டி முடிச்சது வந்து குத்புதீன் ஐபக்கா அப்படின்னா கிடையாது. கட்டி முடிச்சது இல்துமிஷ். இவர் அடிக்கல் மட்டும் நாட்டியிருப்பார். என்னென்ன பண்ணியிருக்காரு? கலை மற்றும் கட்டிடக்கலை பார்த்தோம் அப்படின்னா குவத்துல் இஸ்லாம் என்ற ஒரு மசூதியை வந்து கட்டியிருக்காரு. அதே மாதிரி மிக பழமையான மசூதியா இது இருக்கு குவத்துல் இஸ்லாம். அதுக்கடுத்ததாக குதுமினாருக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. கட்டி முடிச்சது இல்துமிஷ் தான் கட்டி முடிச்சிருப்பாரு. அப்படின்னா குதுபின்னாரை இல்துமிஷ் கட்டி முடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்ததான் எப்போ வந்து குத்புதீன் ஐபக் இறந்து போறாரு அப்படின்னா போலோங்கிறது குதிரையிலேருந்து ஹாக்கி விளையாடுற ஒரு விளையாட்டு தான் போலோ. அந்த விளையாட்டு விளையாடும் போது வந்து குத்புதீன் ஐபக் இறந்துருவாரு. அதுக்கடுத்த ஆட்சிக்கு யார் வராரு? நெக்ஸ்ட் சுல்தானா யார் வராருன்னா இல்துமிஷ் வந்திருப்பாரு. இது வந்து குவத்துல் இஸ்லாம் மசூதி கட்டியவர் வந்து குத்புதீன் ஐபக். மிகவும் இந்தியாவில் பழமையான மசூதியா இருக்கு.
இல்துமிஷ் 1210 1236 காலத்துல வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஐபக்கோட பையன் வந்து ஆரம் ஷா. ஐபக் அடுத்து அவரோட பையன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்திருப்பாரு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இல்துமிஷ் வந்து பேசிக்கா யாருன்னா ஜென்ரலா அவர் வந்து ஐபக்கோட மருமகன், இன்னொன்று அவரோட படை தளபதியா இருந்திருப்பாரு இல்துமிஷ். ஸோ இல்துமிஷை வந்து துருக்கிய பிரபுக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செஞ்சிருப்பாங்க இந்த துருக்கிய பிரபுக்கள். ஸோ இல்துமிஷ் என்ன பண்ணியிருப்பார், ஆட்சிக்கு வந்ததுடனே கலகக்காரர்களை ஒடுக்கி ஆட்சி பகுதிகளின் மீதான தனது கட்டுப்பாட்டை உறுதியாக நிறைவேற்பார். கலகக்காரங்கள் எல்லாம் ஒடுக்கி அவரோட ஆட்சியை நிலைநிறுத்தம் செஞ்சிருப்பாரு. இவரோட ஆட்சியில தான் மங்கோலியர்களோட படையெடுப்பு நடக்கும். மங்கோலியர்களோட அச்சுறுத்தல் இருக்கும், அதாவது நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில். அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர். ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பார் இல்துமிஷிடம் அடைக்கலம் கேட்டிருப்பாரு. அடைக்கலம் கொடுத்தாரா அப்படின்னா கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா கொடுத்திருந்தாருன்னா மங்கோலியர்கள் படையெடுப்பு வந்திருக்கும், இல்துமிஷை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தோக்கடிச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இல்துமிஷ் இந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பாருக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாரு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவை மங்கோலியர்களோட படையெடுப்புலேருந்து வந்து காப்பாற்றிருப்பாரு. இல்துமிஷ் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்திருக்காரு. அடுத்து மங்கோலியர்களின் தாக்குதல் மேற்கொண்டதால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருப்பாரு. 40 பேர் கொண்ட குழு 40 குழு அப்படின்னு வந்து அழைப்போம். 40 பேரை கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த குழுவோட பேரு ஷகல்கானி அல்லது 40 யார் வந்து 40 சகல்கானி என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? அதற்கான பதில் என்ன அப்படின்னா இல்துமிஷ். ரொம்ப முக்கியமானது. சகல்கானிங்கிற ஒரு 40 குழுவை உருவாக்கியிருக்கா. அதே மாதிரி மங்கோலியர் படையெடுப்புலேருந்து இந்தியாவை காப்பாற்றிருப்பார். எப்படின்னா ஜலாலுதீன் ஷாவை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அடைக்கலம் கேட்டு வந்தப்ப கொடுத்துருக்க மாட்டாரு. இல்துமிஷ் தனது படைகளின் பணியாற்றியோருக்கு இக்தாக்கள்லாம் நிலங்களை வழங்கியிருக்காரு. இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்படுகிறார். இப்போ இக்தாதாரி சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இக்தா மீன்ஸ் நிலங்களை ஒரு இப்போ வந்து இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சேலரி கொடுக்கணும். இப்போ அவங்க சம்பளத்தை ஊதியத்தை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பணமாக கொடுக்காம நிலங்களாக கொடுக்குறாங்க. அந்த நிலங்களை பெற்றவங்க யார் அப்படின்னா இக்தாதார்கள் அல்லது முக்தி என்று அழைக்கப்படுகிறார்கள். இதுதான் இல்துமிஷோட படையெடுப்புக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா அவரோட இக்தாதாரி சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்ததான் போர்க்காலங்களில் சுல்தானுக்கு இராணுவ உதவிகள் செய்ய வேண்டும். தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக இக்தாதார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களில் இருந்து வரி வசூல் செய்வார். இப்போ நிலங்களை கொடுத்துட்டாங்க, ஊதியத்திற்கு பதிலாக வந்து இராணுவத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு இக்தா கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்கினவங்க இக்தாதார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து இல்துமிஷ்க்கு வந்து எப்பெல்லாம் வந்து படை தேவைப்படுதோ, எப்பெல்லாம் வந்து அவருக்கு உதவி தேவைப்படுதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த இக்தாதார்கள் படைகளை வந்து அனுப்பணும். அதே மாதிரி நிலங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த நிலங்களை சும்மாவே வச்சிருக்கணுமா அப்படின்னு கிடையாது. நிலங்கள்ல அவங்க வரி வசூல் செஞ்சு பயன்படுத்திக்கலாம். யாருன்னா இக்தாதார்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குதிரைகளை பராமரிச்சிருக்காரு. படைகளை அனுப்பியிருக்காங்க, அதோட வந்து முக்கியமானது குதிரைகளை வந்து பராமரிக்கிறதுக்காக வந்து இக்தாதார்களுக்கு இந்த நிலங்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கடுத்து ரஷ்யா எப்போ ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுல்தானா ரஷ்யா 1236 1240 அந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இல்துமிஷோட ஒரு திறமை வாய்ந்த மகன் ருக்னுதீன் பெரோஷ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறமா இல்துமிஷ் அவரோட மகள் தான் ரஷ்யா சுல்தானாவே அவருக்கு பின்னாடி டெல்லியோட அரியணைக்கு வாரிசாக அறிவிச்சிருப்பார். டெல்லிக்கு ஒரு சுல்தானா ரஷ்யாவை இல்துமிஷோட பொண்ணு தான் ரஷ்யாவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரியணைக்கு உகந்த ஒரு சுல்தானா அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்ததா ரஷ்யா வந்து திறமை உள்ளவரும், ரஷ்யாவை பற்றி சொல்றாங்க. இந்த சுல்தானா ரஷ்யா எப்படி இருந்திருக்காங்கன்னா திறமை உள்ளவராக இருந்திருக்காங்க, மன வலிமை கொண்ட
வீராங்கனையுமாக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்ததான் அவர் துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு இவங்க யார் முதல்ல வந்து இந்த ஆட்சி செய்கிற டெல்லி சுல்தானிகளா மம்லுக் வம்சம் வந்து துருக்கிய நாட்டை சேர்ந்த துருக்கிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ரஷ்யா வந்து துருக்கியர் இல்லாத பிரபுக்கள், துருக்கியர் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறதுனால துருக்கியர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, துருக்கியர்களை பெரிய பொறுப்பில் இருப்பாங்களா, அவங்களுக்கு அது பிடிக்கல. அதனால என்ன ஆகுதுன்னா, துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்தனால துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காரு ரஷ்யா. அதே நேரத்தில் பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலிய தாக்குதலை வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலை சுல்தானா ரஷ்யாவுக்கு வந்திருக்கு. மங்கோலியர்கள்னா ரொம்ப ஒரு கொடூரமாக வந்து போர்களை நடத்தி அந்த இடங்களை பிடிப்பாங்க. அது மங்கோலியர்கள். அதுக்கடுத்து வர பாடங்களை நம்ம பார்ப்போம். ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத் எனும் எத்தியோப்பியா அடிமை அதாவது ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத் என்ற எத்தியோப்பிய அடிமையை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து யாருக்கு பிடிக்காதுன்னா துருக்கிய பிரபுக்களுக்கு பிடிக்காது. அதுக்கடுத்ததான் துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம்லாம் 2 விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒன்று துருக்கியர் அல்லாதவர்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க இந்த சுல்தானா ரஷ்யா. அதே மாதிரி எத்தியோப்பியாவை சேர்ந்த ஜலாலுதீன் யாகூத் என்பவரை வந்து பணியில் அமர்த்திருப்பாங்க. இந்த 2 விஷயமும் பிடிக்காத இந்த துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்துதான் இவங்கனால என்ன ஆகுதுன்னா, அந்த துருக்கிய பிரபுக்கள் செய்த பிரச்சனையினால இவங்களோட சதியால 1240 ரஷ்யா வந்து கொலையுண்டார். அதுக்கடுத்ததான் கியாசுதீன் பால்பன். சுல்தானா ரஷ்யாவுக்கு அப்புறம் யார் பார்க்க போறோம்னா கியாசுதீன் பால்பன். இவரோட காலம் 1266 1287. ரஷ்யாவுக்கு பின்னர் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் வந்திருக்காங்க. ஸோ வலிமை இல்லாத காரணத்தால் அதுக்கடுத்த ஆட்சிக்கு கியாசுதீன் பால்பன் வந்து அரசாட்சிக்கு வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, நாற்பதின்மர் என்பது இல்துமிஷ்னால உருவாக்கப்பட்ட ஒரு 40 பேர் கொண்ட துருக்கியர்கள் கொண்ட துருக்கிய பிரபுக்களை கொண்ட ஒரு குழு தான், அதாவது சகல்கனி என்று அழைக்கப்படும் அந்த 40 குழு. அந்த குழுவை என்ன பண்ணியிருப்பாரு, அதை வந்து ஒடுக்கியிருப்பார் அந்த 40 குழுவை பால்பன். ஏன்னா அந்த 40 குழுவை ஏன் வந்து பால்பன் வந்து ஒடுக்கியிருக்கணும், ஏன்னா ரஷ்யா சுல்தானா வரப்ப பிரச்சனையாக இருந்தது, அவர் இறந்து போக காரணமாக இருந்தது யாருன்னா அந்த 40 குழு. ஆக்சுவலாக கியாசுதீன் பால்பரும் அந்த 40 குழுவில் ஒரு ஆள் தான் கியாசுதீன் பால்பர். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு அந்த 40 குழுவை பற்றி தெரிஞ்சிருக்கும், யார் எப்படி செயல்படுவாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா 40 குழுவை வந்து ஒழிச்சிருப்பாரு. 40 குழுவை பால்பன் ஒழிச்சிருக்காரு. ஒழிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு அதாவது பால்பனுக்கு இடையூறாக இருக்கிறவங்க, சதி செய்கிறவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒற்றர் துறை என்ற ஒரு துறையை வந்து நிறுவியிருக்காரு. அதுக்கடுத்துதான் அரசு அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமை, எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாண்டிருக்காரு. பால்பனுக்கு எதிராக கலகம் செஞ்ச ஒரு ஆள் தான் வங்காளத்தை சேர்ந்த ஒரு வங்காள ஆளுநர் துக்ரீல் கானை கைது செஞ்சு கொண்டிருக்காங்க. யாருன்னா பால்பன். எதிரிகளான மீவாட்டை சேர்ந்த மியோக்கல், வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திரா முஸ்லிம் இனத்தினர் போன்றோரிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டிருக்காரு. இருந்த போதிலும் மங்கோலியர்களுடன் இணக்கமான உருவம் வந்து பராமரிச்சிருக்காரு. ஏன்னா மங்கோலியர்களோட படையெடுப்பை தடுக்கணும். அதுக்கடுத்ததா செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் என்பவர் யாருன்னா செங்கிஸ்கான் யாரு, மங்கோலியர்களை தலைமை எடுத்து ஒரு போர் வந்து பண்றவர் யாருன்னா செங்கிஸ்கான் தான் பண்ணியிருப்பாரு. அவரோட பேரனும் அதுக்கடுத்த ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயா இருந்த குலகுகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் பெற்றிருப்பார். ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. பால்பன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இணக்கமான உறவை மங்கோலியர்களை மேற்கொண்டது மூலமா இந்த குலகுகான், மங்கோலிய வைஸ்ராய் குலகுகான்ட்டேருந்து நாங்கள் சட்லஜ் நதியை கடந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு வாக்கை வந்து வாங்கியிருப்பாரு. அதுக்கடுத்துதான் மங்கோலியரின் தாக்குதல்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டியிருக்காரு. மெயின் மேட்டர், முக்கியமான விஷயம், பால்பன் பல கோட்டைகளை கட்டியிருக்காரு. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரோவை வந்து பால்பன் வந்து ஆதரிச்சிருக்காரு. பால்பன் 1287 இறந்து போயிடுறாரு. அதுக்கடுத்ததா பால்பனின் மகன் தான் கைகுபாத் திறமையற்றவராக இருந்தனால 1290 படை தளபதியாக பணியேற்றிய
பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றார். இவர் என்ன பண்றாருன்னா, சுல்தான் கைகுபாத்தின் பெயரால அவர் நாட்டை நடத்தி கையாண்டிருக்காரு. அதுக்கடுத்ததா ஒரு நாளில் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட ஒருவரால் கைகுபாத் கொல்லப்படுவாரு. கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியிருப்பாங்க. கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியிருப்பார் யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. இதுக்கு முன்னாடி உள்ள கில்ஜி அரச வம்சத்துக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஒரு அரச வம்சம் தான் மம்லுக் ஆர் அடிமை வம்சம். அடிமை வம்சத்தில் யார் யார் பார்த்தோம் அப்படின்னா குத்புதீன் ஐபக் பார்த்தோம். அதுக்கடுத்ததா ரஷ்யாவோட அப்பா இல்துமிஷ். அதுக்கடுத்ததா ரஷ்யாவுக்கு அடுத்து ஒரு 3 பேர் வருவாங்க. அவங்க திறமையற்றவராக இருந்தனால இன்னொரு ஆள் ஆட்சி பண்ணியிருப்பார். யாருன்னா கியாசுதீன் பால்பர் என்ற அரசர். முக்கியமான அரசர்கள் குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா, அதுக்கடுத்ததா பால்பன், இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இல்லை குத்புதீன் ஐபக் தான் ஒரு பழமையான மசூதியை குபத்துல் இஸ்லாம் என்ற மசூதியை கட்டியிருப்பாரு. அதே மாதிரி இவர் தான் அடிமை வம்சத்திற்கு இந்தியாவில் அடிக்கல் நாட்டியிருப்பாரு குத்புதீன் ஐபக். அதுக்கடுத்துதான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா குதுமினாருக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. அதை இல்துமிஷ் கட்டி முடிச்சிருப்பாரு. குதுமினாரை கட்டி முடிச்சது இல்துமிஷ். அதுக்கடுத்ததா இல்துமிஷ் தான் 40 குழு, அதாவது சகல்கனி என்ற ஒரு குழுவை நியமிச்சிருப்பாரு. அதுக்கு அதை எதுக்கு அப்படின்னா இல்துமிஷ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக. அதுக்கடுத்ததா இல்துமிஷோட பொண்ணு தான் ரஷ்யா ஒரு சுல்தானா, முதல் பெண் சுல்தானா ஆட்சிக்கு வருவாங்க. சுல்தானா ரஷ்யா பேகம் திறமையானவங்களா இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்ததான் ஆட்சிக்கு வந்திருப்பாரு கியாசுதீன் பால்பன் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. பால்பன் காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சகல்கனி 40 குழுவை ஒழிச்சிருப்பாரு. அதுக்கடுத்ததான் மங்கோலியர்கள் படையிலேருந்து அவர் எப்படி திறமையாக இந்தியாவை பாதுகாத்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கடுத்ததாக தான் யாருன்னா கில்ஜி அரச வம்சம். ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி காலத்துல தான் காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி பல படைகளை தலைமையேற்று நடத்தி ஜெயிச்சிருக்காரு. நிறைய தலைமையேற்று நடத்தியிருக்காரு. அதுக்கடுத்ததான் அவர் ஜலாலுதீன் உடன் பிறந்தோரின் மகனாவார். அதாவது ஜலாலுதீன் உடன் பிறந்தோர், அவரோட சகோதரரோட பையன். அதுக்கடுத்ததான் அவர் முக்கிய படையெடுப்பு தக்கான அரசரான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். இந்த ஜலாலுதீன் கில்ஜி கீழே அலாவுதீன் கில்ஜி காராவோட ஆளுநராக இருந்திருக்காரு. இவரோட முக்கியமான படையெடுப்பா ஒன்று சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்ட ஒரு படையெடுப்பு. அதுக்கடுத்ததான் அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையடித்து பெரும் செல்வத்தோடு வந்திருப்பாரு. இங்க யார் அரசர், தேவகிரிக்கு யார் அரசராக இருந்திருப்பாருன்னா ராமச்சந்திரன் யார் ஜெயிச்சிருப்பாருன்னா ராமச்சந்திரனை தோற்கடித்த அலாவுதீன் கில்ஜி ஜெயிச்சிருப்பாரு இந்த தேவகிரி படையெடுப்புல. ஸோ தேவகிரியை ஜெயிச்சிட்டாரு, ராமச்சந்திரனை தோற்கடிச்சு ஜெயிச்சிட்டாரு அலாவுதீன் கில்ஜி. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா தேவகிரியில் உள்ள எல்லா செல்வத்தையும் கொள்ளையடிச்சு எடுத்துட்டு போறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லா அச்செல்வத்தை முக்கியமான பிரபுக்களுக்கும் படை தளபதிகளும் கையூட்டாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்தார். கையூட்டுனா கரப்ஷன், அதாவது கரப்ட் பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு அவங்க பக்கம் என்ன பண்ணியிருக்காருன்னா சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து தான் பின்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜலாலுதீன் வஞ்சகமாக கொண்டிருக்காரு. அதனை தொடர்ந்து 1796 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டிருப்பார். யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு, பெருஞ்செல்வத்தை கொள்ளையடிக்கிறார் தேவகிரியிலேருந்து. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது கையூட்டா கொடுத்து அவர் கண்ட்ரோலில் கொண்டு வராரு. அதுக்கப்புறமா சுல்தானா இருந்த ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு இவர் கில்ஜி அரச வம்சத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சுல்தானா வராரு. அலாவுதீன் கில்ஜி 1796 1316 காலத்தில் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைப்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் பஞ்சாபில் மங்கோலியருக்கு எதிராக ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்குரியனாகும். அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட படையெடுப்பை ராஜஸ்தானுக்கும் குஜராத் பகுதிக்கும் அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த படையெடுப்பில் பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக இருந்த இவங்க 2 பேரையும் படையெடுத்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜெயிச்சிருப்பார். ஸோ இது பாராட்டுக்குரிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் தனது வட எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி கொள்ள, அதாவது இந்தியாவோட வட எல்லை பகுதி டெல்லி சுல்தானத்தில் அலாவுதீன் கில்ஜிக்கு வட எல்லை பகுதிகளை உறுதி செய்து கொண்ட பின்னர் அவர் தலைமை தளபதி மாலிக் கபூர் என்ன பண்ணியிருக்காருன்னா தலைமை தளபதியாக 1310
சவுத் இந்தியா பகுதியை வந்து ஆட்சி பண்ணுங்க, சவுத் இந்தியா பகுதியில் படையெடுத்து போகிறதுக்கு அலாவுதீன் கில்ஜி ஆர்டர் பண்ணியிருப்பார். ஸோ அதுபடி தான் மாலிக் கஃபூர் 1310 தென்புலத்தில் தூக்கி வராரு. இங்கே மதுரை வரை படையெடுக்க வந்திருப்பாரு மாலிக் கஃபூர். இது போன பாடத்திலே பார்த்தோம். ஸோ மாலிக் கஃபூர் வந்து சவுத் இந்தியா வராரு. எந்தெந்த பகுதிகளில் மதுரை வரைக்கும் வந்துட்டார். எந்தெந்த பகுதிகளில் ஆட்சி பண்ணியிருப்பாருனா, எந்தெந்த பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தியிருப்பார் அப்படின்னா, தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்கல் காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள், இவங்களெல்லாம் இவரோட அலாவுதீன் கில்ஜியோட மேலாதிக்கத்திற்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. யார் யாருன்னா, தேவகிரியை ஆண்ட யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், வாரங்களின் காக்கத்தியர்கள், மதுரையில பாண்டியர்கள், இவங்கள அலாவுதீன் கில்ஜி கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சித்தூர் சூறையாடல். சித்தூர் சூறையாடலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சித்தூருங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஸோ சித்தூர் பகுதியை ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகளை திணறடித்த நிலை தோல்வி அடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டியரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவுஹர் எனப்படும் சடங்கு வந்து நடத்தியிருப்பாங்க. இதுபடி என்ன ஆகுதுன்னா, ஆடவர் கோட்டையை விட்டு வெளியே போய் போர்க்களத்தில் மாழ்வார், பெண்கள் வந்து தீயில குதித்து மாய்த்து கொள்வார். ஸோ இதுதான் வந்து இந்த ஜவுஹருங்கிற ஒரு ட்ரெடிஷனை 11th and 12th செஞ்சுரிஸில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சித்தூர் சூறையாடல், அலாவுதீன் கில்ஜி தான் இந்த சித்தூர் சூறையாடல் வந்து பண்ணியிருப்பார். படையெடுத்து சென்று போய் வந்து வெற்றி கொண்டிருப்பார். இதில் ஜவுஹர் அப்படிங்கிற டேர்ம் ரொம்ப முக்கியம். ஜவுஹர் அப்படின்னா ஆடவர்கள்லாம் வெளியில் போய் போர்க்காலம் செஞ்சு இறப்பாங்க. அதே பெண்கள் வந்து தீயில வந்து குதிச்சிருவாங்க, எல்லாம் வந்து அதில் இறந்துருவாங்க தீயில குதிச்சு. ஸோ இந்த ஒரு ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க ராஜபுத்திரர்கள். அலாவுதீனின் படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்கள் பாராட்டுக்குரியவனாக இருந்திருக்கு. டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து செய்து அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதிச்சிருக்காரு. வரிகளை வசூல் செய்யறதுக்காக பணியில வந்து இராணுவ அதிகாரிகளை வந்து ஒப்படைச்சிருக்காரு. இராணுவ அதிகாரிகள்கிட்ட வரி வசூல் வேலையை ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கடுத்தது இந்த நிர்வாக மாற்றத்தால் உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலங்காலமாக தாங்கள் அனுபவித்து வைந்த உரிமையை வந்து இழந்திருக்காங்க. அதுக்கடுத்ததாக டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்து தனது படை பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானியங்கள் வந்து கொடுத்துருக்கார். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலாவுதீனோட படையெடுப்புகள் போலவே அரசியல் நிர்வாகம் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணியிருக்காருன்னா நல்லா பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெல்லியை சுற்றி இருக்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அதாவது வேளாண் நிலங்கள் எல்லாம் அளந்து அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ரேட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டேக்ஸ் சிஸ்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. வரி இவ்வளோ கட்டணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நிலங்களை அளந்திருக்காரு. அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் இல்லையா, வரி வசூல் செய்யணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா இராணுவ அதிகாரிகள்கிட்ட அந்த பணியை வந்து ஒப்படைச்சிருக்காரு. ஸோ இராணுவ அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சனால என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல நிலங்களை வச்சு, நிலங்களோட நில பிரபுக்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களாம் என்ன ஆகுனா காலங்கட்டமாக அவங்க அனுபவித்து வந்த உரிமையெல்லாம் வந்து இழந்திருக்காங்க. யார் அப்படின்னா அந்த உள்ளூர்ல இருக்க தலைவர்களும் குறுநில மன்னர்களும். அதுக்கடுத்ததா நிறைய இடத்துல வந்து அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பார். ஸோ அந்த படையை எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான சம்பளம்லாம் கொடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட படை பிரிவுகளுக்கு கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. என்ன பண்ணிடுறாருன்னா, கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செஞ்சிருக்காரு. ஒரு சர்ப்ளஸான எல்லா தானியங்களையும் சேர்த்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி கட்டாயமாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுலேருந்து வந்து படை எடுத்து செல்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து உணவு வழங்குவாங்க. அதுக்கடுத்ததான் கொள்முதல் விலையை வந்து சுல்தான் நிர்ணயம், சுல்தான் சொன்ன விலைக்கு தான் அந்த பொருட்களை கொள்முதல் பண்ணணும். அதுக்கடுத்ததா வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டக சாலைகளில் வரியை எப்படி வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தானியங்கள் மூலமாக வரி வசூல் பண்ணியிருப்பாங்க. பணமாக வசூல் பண்ணாங்களா தானியங்கள்னா ரொம்ப முக்கியமாக தானியங்களில் பண்ணியிருக்காங்க.
வசூலித்த அந்த தானியங்கள்லாம் சேமித்து வைக்கிறாங்க ஒரு இடத்துல கிடங்குகள்ல. அதுக்கடுத்தா தனது புதிய சட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமித்திருக்காரு. அதாவது பால்பன் மாதிரியே இவரும் வந்து ஒற்றர்களை நியமிச்சிருக்காரு. ஒற்றர்கள் நேரடியாக சுல்தானிடம் என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிறத பத்தி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அலாவுதீனின் 1316 இயற்கை எதிரார். எப்பனா 1316 அலாவுதீன் இறந்து போயிறாரு. அவருக்கு அடுத்து வந்த வழித்தோன்றல்கள் பார்த்தோம்னா அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வியிட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அதுக்கடுத்து வந்தவங்க திறமை இல்லை, ஸோ வந்து அவங்களால தக்க வைக்க முடியல. அதுக்கடுத்ததான் கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரச வம்சத்தை நிரூபிப்பார். துக்ளக் அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா கியாசுதீன் துக்ளக். இவர் வந்து கியாசுதீன் துக்ளக் அரச வம்சம் வருது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அரசராக கியாசுதீன் துக்ளக் வராங்க. இது வரைக்கும் நம்ம மம்லுக் அரச வம்சம் பார்த்தோம், அதுக்கடுத்ததாக கில்ஜி அரச வம்சம் பார்த்தோம். இப்போ நம்ம துக்ளக். மம்லுக் அரச வம்சத்தை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர் ஜலாலுதீன் கில்ஜி. அதே மாதிரி துக்ளக் அரச வம்சத்தை நிறுவியவர் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் ஆட்சி பண்ண காலம் பார்த்தீங்கன்னா 1320 1324. அதுக்கு அடுத்ததான் அலாவுதீன் கில்ஜியை இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல பகுதிகளை இழக்க நேரிட்டு இருக்கு. அதாவது டெல்லி சுல்தானியம் நிறைய பகுதிகள் வந்து இழந்திருக்கு. ஏன்னா பல சிற்றரசர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுந்தர அரசுகளாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அவற்றை மீட்பதே கியாசுதீனுக்கு பெரும் பணியாக இருந்திருக்கு. அதுக்கடுத்ததாக கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜுனாகான், கியாசுதீன் துக்ளக்கோட பையன் தான் ஜுனாகான். ஜுனாகானா வாரங்கல் என்ற பகுதிக்கு படையெடுத்து போக ஆணையிட்டு இருக்காரு. அதில் போய் போரிட்டு வந்து ஜுனாகான் ஜெயிச்சுட்டு அதுக்கு பல செல்வங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்துதான் ஜுனாகான் வாரங்கல் அரசர் யாரை ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னா பிரதாபருத்ரனை வந்து ஜெயிச்சிருப்பாரு. வாரங்கல்லே ஆட்சி செய்த பிரதாபருத்ரனே ஜுனாகான் வந்து வெற்றி கொண்டிருப்பாரு. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பெருஞ்செல்வத்தோட ஊர் திரும்பியிருக்கார் ஜுனாகான். இந்த செல்வத்தை கொண்ட கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்லதாபாத், கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணியிருக்காங்க துக்லதாபாத் என தலைநகரை வந்து கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பாரு. கியாசுதீன் துக்ளக்கோட பையன் ஜுனாகான் என்ன பண்றாருன்னா வாரங்கல்ல ஆட்சி செய்த பிரதாபருத்ரனை தோற்கடிச்சு பெருஞ்செல்வத்தோட ஊருக்கு திரும்புறாரு. அந்த செல்வத்தை கொண்ட கியாசுதீன் துக்ளக் துக்லதாபாத் என்ற பிளேஸை வந்து ஒரு நகரா வந்து அடிக்கல் நாட்டுறாரு. நகரா கொண்டு வர்றதுக்கு துக்லதாபாத் என்னும் புதிய நகரை வந்து நிர்மாணம் செஞ்சு அடிக்கல் நாட்டியிருக்காரு கியாசுதீன் துக்ளக். அதுக்கப்புறமா இருந்த போதிலும் அலாவுதீனின் தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே ஜுனாகானும் தனது தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றியிருக்காரு. யாருன்னா ஜுனாகான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் 100% ட்ரூவானா அது கிடையாது. நம்ம வரலாற்றை போக போக தான் நமக்கு படிக்க தான் தெரியும். இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வியூ வந்து இருக்கு. அதுக்கடுத்ததாக ஜுனாகான் முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு 1325 அரியணை வந்து ஏறியிருக்காரு. ஜுனாகான் கியாசுதீன் துக்ளக் அடுத்து முகமது பின் துக்ளக்காக வந்து ஆட்சிக்கு வராரு. முகமது பின் துக்ளக் ஆட்சி செய்த காலம் 1325 1351. முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதராக இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் கடுமையானவராக இருந்தார். அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார். அவ்வரசர் என்ன சொல்றாங்க, முகமது பின் துக்ளக் நல்லா வந்து படிச்சிருக்காரு, அதே நேரத்தில் ரொம்ப கடுமையாகவும் இருந்திருக்காரு. அலாவுதீன் கில்ஜியோட இந்த கியாசுதீன் துக்ளக் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்து கொள்ளையடிச்சாரு, அரச குடும்பத்தை தன்னை சுற்றி இருக்குமாறு வந்து வச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா முகமது பின் துக்ளக் இத்துணைக்கண்டம் முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டார். அதுக்கடுத்து தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்காக வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாற்றிருப்பாரு. ஏன் வந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றுறார்? டெல்லியில இருந்த தலைநகரம் நல்லா தானே இருக்கு, ஏன் தேவகிரிக்கு மாற்றுறாருன்னா இந்த கியாசுதீன் துக்ளக்கோட பையன் முகமது பின் துக்ளக் என்ன அப்படின்னா அவரோட ஆட்சியை இந்த இந்திய துணைக்கண்டம் முழுவதையும் ஆட்சி பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நார்த்தன் பார்ட்லேருந்து கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் இந்தியா வந்து என்ன பண்ணால் ரூல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லி தேவகிரிக்கு வந்து தலைநகரை மாற்றுறாரு முகமது பின் துக்ளக். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தேவகிரியோட பேரை வந்து தேவகிரியோட பேரை தௌலதாபாத் என மாற்றுறாங்க. மாற்றினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு, மாற்றி எல்லாரையும் கொண்டு வந்துடுவார். டெல்லியில் உள்ள எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் பீப்புள் எல்லாரையும் கொண்டு வந்துடுவார். ஆனால் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது ஒரு ஃபெயில் ஆயிரும் அந்த சிஸ்டம் வந்து தலைநகரை மாற்றுறது. ஏன்னா நிறையா மக்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நிறைய போராட்டங்கள் வரும். அதில் வந்து அவ்வளோ
நெகட்டிவ்ஸ் நிறைய இருந்ததுனால திரும்ப என்ன ஆகுனா தௌலகிரியிலேருந்து, அதாவது தௌலதாபாத்லேருந்து திரும்ப டெல்லிக்கு தலைநகரை திரும்ப மாற்றுவார். இதனால் என்ன ஆகுனா நிறையா செலவு பண்ணியிருப்பார், நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா இருந்திருக்கும். முகமது பின் துக்ளக்கோட நேம் வந்து கெட்டு போயிருக்கும். அதே மாதிரி முகமது பின் துக்ளக்கோட அரசில் நிறைய வீழ்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கெல்லாம் இது ஒரு காரணமாக இருக்கும், இந்த தலைநகரத்தை மாற்றுறது. ஸோ ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப டெல்லிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டிருக்காரு முகமது பின் துக்ளக். அதுக்கடுத்து இந்த விஷயத்தை பற்றி மொராக்கா நாட்டு பயணி தான் இபன் பத்துதா. மொராக்கா நாட்டு பயணி இபன் பத்துதா என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பை வந்து கொடுத்துருக்காரு இபன் பத்துதா. டெல்லி போகும்போது ஏதாவது தௌலதாபாத் வந்துட்டு திரும்ப டெல்லி போகிறப்ப அங்கே உள்ள மக்கள் வந்து கம்மியாக இருந்திருக்காங்க, அந்த பகுதியே காலியாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பிச்சிருக்கார். அலாவுதீன் கில்ஜியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அலாவுதீன் கில்ஜி எப்படி வந்து நிலங்களை அளந்து, வேளாண் நிலங்களை அளந்து அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு வரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வரியை வந்து எப்படி வசூல் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தானியமாக வசூல் செஞ்சுருப்பாங்க. இதே வகையில் நம்ம முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வரிகளை வந்து உயர்த்தியிருக்காரு. ஆல்ரெடி இருந்த வரிகளை உயர்த்துறாரு. உயர்த்ததனோட என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வரியெல்லாம் பணமாக வசூல் பண்ணுறதுக்காக ஆணையிட்டிருக்காரு. இதனால் என்ன ஆகுதுன்னா போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லை. இப்போ பணமாக வாங்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் 11th and 12th centuryயில் பார்த்தோம், அந்த நூற்றாண்டுகளில் நாணயங்கள் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ நாணயங்களுக்கு தேவையான உலோகம் இல்லை. அதுக்காக முகமது பின் துக்ளக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு டோக்கன் கரன்சி சிஸ்டம் சொல்லி ஒரு நாணயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். வாங்க பார்ப்போம். கொடுத்துருக்காங்க பாக்ஸில் என்னென்னா, முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு தலைநகரை மாற்றிய போது டெல்லியில் இருந்த குடிமக்கள் அனைவரும் இடம்பெற செய்ததோடு கால்நடைகளையும் இடம்பெற செய்திருக்கார். இப்போ வந்து டெல்லியிலேருந்து கேபிட்டல் மாற்றிருக்கார் தௌலகிரிக்கு, அதாவது தௌலதாபாத்னு பேர் மாற்றிருப்பாங்க. அங்கே மக்களை மட்டும் இடம்பெற செஞ்சாருன்னா இல்லை, கால்நடைகளையும் வந்து இடம்பெற செஞ்சுருக்காரு. அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். பார்த்தோம் முகமது பின் துக்ளக் வரியை அதிகப்படுத்தியிருப்பாரு. அந்த வரியை வந்து பணமாக வசூலிச்சிருப்பார். பணமாக வசூலிக்கிறப்ப சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி வந்து எப்படி வசூலிச்சிருப்பாங்கன்னா தானியங்கள். இப்போ பணம் சொன்னோன்னா நாணயங்கள் வந்து குறைபாடாக இருக்குது, நாணயங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அதுக்காக நாணயங்களுக்கு தேவையான உலோகம் வந்து வெள்ளியெல்லாம் இல்லை, போதுமான அளவு இல்லை. என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கு செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு முகமது பின் துக்ளக். பணமாக வெளியிட்டிருக்காரு இந்த செப்பு நாணயங்களை. வெகு விரைவில் என்ன ஆகுதுன்னா கள்ள நாணயங்கள் பெருகுவது அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்ததான் இதன் விளைவாக ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறை சீர்குலைந்தது. ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க? செப்பு நாணயம் தானே, காசு தானே வெளியிட்டிருக்காங்க. இப்போ கூட நம்ம பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் வந்து அந்த காலத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா செப்பு நாணயம் வெளியிடுறாங்க. இப்போ அவங்க வெளியிட்ட செப்புங்கிறது எல்லாருக்கும் மக்களுக்கு கிடைக்கிற ஒரு உலோகம். என்ன ஆகுது அப்படின்னா அந்த செப்பு உலோகத்தை ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அச்சிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நாணயத்தை அச்சிட ஆரம்பித்து அந்த நாணயத்தை போலியான நாணயங்களை வந்து சர்க்குலேஷனில் இருக்குது. இப்போ சர்க்குலேஷனில் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா எக்கனாமி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும், வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெளிநாட்டினர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செப்பு நாணயங்களில் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரேட் பண்ணுறத. அவங்க வந்து பழைய செப்பு நாணயங்கள், அதாவது முகமது பின் துக்ளக் வெளியிட்டிருப்பா பார்த்தீங்களா, அந்த செப்பு நாணயங்களை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே உள்ள செல்லர்ஸ்ட்டை வந்து வாங்குறப்ப இந்த போலியான செப்பு நாணயங்கள் கொடுத்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனையான விஷயங்கள்லாம் நடக்கும் செப்பு நாணயத்தினால. என்ன ஆகுதுன்னா எக்கனாமி வந்து ஃபால் ஆகுது. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ வந்து வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்தினதுக்கப்புறம் என்ன ஆகுனா வணிகம் வந்து பாதிப்புக்குள்ளானதுக்கப்புறம் சுல்தான் செப்பு நாணயங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாற்றாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தங்க வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. செப்பு நாணயத்துக்கு பதிலாக தங்க வெள்ளி நாணயங்களை வெளியிட மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. அதுக்கடுத்ததான் அரசு திவாலாகுது. தோவா பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கங்கே போராட்டங்களை நடத்தியிருப்பாங்க.
போராட்டம் நடக்கிறப்ப அவங்களை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொடூரமான முறைகளில் அடக்கப்பட்டிருக்க அந்த விவசாயிகளோட அந்த போராட்டம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டுறாங்க. இப்போ வேளாண்மையை கைவிட்டுறாங்க, அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். விவசாயிகள் விவசாயத்தை விட்டுறாங்கன்னா என்ன ஆகும்னா பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா, முகமது பின் துக்ளக் சுல்தானாக 25 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்திருக்காரு. இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பகல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சிகளை எதிர்கொள்ள நேர்ந்தது. மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முகமது பின் துக்ளக் 25 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அந்த 25 வருஷத்துல நிறைய ரீஜனல் லெவலில் நிறைய கிளர்ச்சிகளை சந்திக்க வேண்டிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஆளுநர்கள்ல அந்த மாகாண ஆளுநர்ல அவுத், முல்தான், சிந்த் ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களின் சுதந்திர அரசர்களாக பிரகடனப்படுத்தியிருக்காங்க. யார் யாருன்னா அவுத், சுல்தான், சிந்த். என்ன பார்த்தோம் அப்படின்னா, முகமது பின் துக்ளக் எந்தெந்த நிர்வாகத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாரோ அது எப்படி சக்ஸஸ் ஆனிச்சா ஃபெயிலியர் ஆனிச்சான்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றிருப்பார். தேவகிரிக்கு மாற்றிருப்பார். தேவகிரிய பேர் வந்து தௌலதாபாத் என மாற்றிருப்பார். இதை மாற்றுறப்ப பல மக்களை வந்து இடம்பெற செஞ்சிருப்பாரு. அதே மாதிரி கால்நடைகளையும் இடம்பெற செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னாக அந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த தலைநகர மாற்றங்கிறது ஃபெயில் ஆகுது. அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா, திரும்ப கியாசுதீன் துக்ளக் திரும்ப டெல்லிக்கே தலைநகரை பழையபடி மாற்றிருப்பாரு. அதுக்கடுத்ததா என்ன பண்ணியிருப்பாருன்னா, வரியை வந்து அதிகப்படுத்தியிருப்பாரு. அந்த அதிகப்படுத்திய வரியை என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆல்ரெடி வந்து எப்படி வசூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி காலத்தில் வரியை வந்து ஒரு தானியமாக வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாரு கியாசுதீன் துக்ளக், வரியை அதிகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதை தானியமாக வாங்காமல் பணமாக வந்து வாங்குறதுக்கு ஆணையிட்டிருப்பாரு. வரி வசூல் செய்கிறத பணமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டிருப்பார். இதனால் என்ன ஆகும்னா, அதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து தானியங்கள், இப்போ மாத்திரப்ப என்ன ஆகுதுன்னா நாணயங்களோட டிமாண்ட் அதிகமாகுது. அதாவது பணத்தோட டிமாண்ட் அதிகமாகுது. இப்போ பணம் வேணுங்கிறப்ப நாணயத்தை வெளியிட தேவையான வெள்ளி உலோகம் தேவையான அளவுக்கு இல்லை அந்த சுல்தான்களோட. அப்போ சுல்தானியர்கள்ட்ட இல்லை அப்படின்னோன்னா கியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணுறாருன்னா, செப்பு நாணயங்களை வந்து வெளியிடுறாரு. செம்புனாலான அந்த செப்புங்கிற நாணயத்தை வெளியிடுறாரு, செப்பு உலோகத்தை. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறையா வந்து பலவிதமான டூப்ளிகேட்டான செப்பு நாணயங்கள் வெளியிட ஆரம்பிச்சிருது. இதனால எக்கனாமிக் வந்து ஃபால் ஆகும். ஏன்னா டூப்ளிகேட்டான பணத்தை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபால் ஆகுது. வெளிநாட்டில் வந்த வணிகர்கள்லாம் வந்து வணிகம் பண்ணாமல் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி மாதிரி இல்லாமல் இவர் வந்து ஒரு ஃபெயிலான ஒரு சிஸ்டம் நிறையா வந்து கொண்டு வந்திருப்பார். துக்ளக் பேரரசு, இது மேப் துக்ளக் பேரரசு எந்த அளவுக்கு விரிவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாகூரில் தொடங்கி டெல்லி, அகமதாபாத், தௌலதாபாத், பம்பாய், கோவா, இங்கே வந்து காவேரி பகுதி, மதுரை, தரங்கம்பாடி, மெட்ராஸ், இந்த பகுதிகளெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வங்காளம், பீகார் பகுதிகளெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. துக்ளக் பேரரசோட பிக்சர். அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம், முக்கியமான 3 மாகாண ஆளுநர்கள் சுதந்திர அரசாங்களாக பிரகடனப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றிருக்கு. அதுக்கடுத்ததாக துக்ளக்கிடம் முன்னர் படை வீரராக பணியாற்றிய பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றிய பகுதிகளையும் சுதந்திர அரசராக அறிவிச்சிருப்பாரு பாமினி. ஸோ இது மூலமாக பாமினி கிங்டம் டெவலப் ஆகும். பாமினிய அரசு பாமினி யார் அப்படின்னா, துக்ளக்கோட படை வீரராக பணியாற்றியவங்க தான் பாமினி. இவங்க தௌலதாபாத்துங்கிறது முகமது பின் துக்ளக் கேபிட்டலாக வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு மாற்றிருப்பார். அதை வாபஸ் வாங்கி திரும்ப ரிட்டர்ன் டெல்லிக்கு போயிருப்பார். இப்போ அந்த பில்டிங்லாம் கட்டி வச்சிருப்பார்ல, ஒரு தலைநகரை உருவாக்கியிருப்பார்ல, அந்த தௌலதாபாத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முகமது பின் துக்ளக் கீழே படை வீரராக இருந்த பாமினி வந்து சுதந்திர அரசராக வந்து அறிவிக்கிறாரு. இதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தானியம், பாமினி ஆரம்பிக்கிறதுனால அவரோட பேர்ல பாமினி சுல்தானியம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து தான் கிபி 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவாயிருக்கு. மதுரை வந்து தனி சுல்தானியமாக உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் 1346 வங்காளம் சுதந்திர அரசாயிருக்கு. அதுக்கடுத்து துக்ளக் 1351 மார்ச் 23 இறந்து போயிடுறாரு முகமது பின் துக்ளக்.
அதுக்கடுத்ததாக பெரோஷா துக்ளக் ஆட்சி பண்ண காலம் 1351 1388. முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுதீன் இளைய சகோதரரின் மகன் தான் பெரோஷா துக்ளக் வந்து அரியணை ஏறுறாரு. அவரால் கிளர்ச்சிகளை அடக்க முடியல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பிரிந்து சென்ற மாகாணங்களையும் மீட்க முடியவில்லை. தென்பகுதி மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றுவதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. தக்கான பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பையும் அவர் ஏற்றுக்க மாட்டார். என்ன சொல்றாங்கன்னா, பெரோஷா துக்ளக் முகமது பின் துக்ளக் அப்புறம் வந்திருக்காங்க. இப்போ முகமது பின் துக்ளக்ல நிறைய மாகாணங்கள் தென்னிந்திய பகுதிகளை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுதந்திர அரசராக நிரூபிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இந்த சுல்தானியம் கிங்டம் வந்து பிரிஞ்சிருக்கு, சதறி இருக்கு. அதெல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறத யார் விரும்பலை அப்படின்னா பெரோஷா துக்ளக் விரும்பலை. அதே மாதிரி பாமினி அரசு வேண்டுகோள் விடுத்திருப்பாங்க, தென்னிந்திய பகுதிகளை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதையும் வந்து பெரோஷா துக்ளக் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. பெரோஷா துக்ளக் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சூபிங்கிறது சூஃபிசம் சொல்லுவோம். சூஃபி அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியன். ஸோ சூஃபி ஞானிகளுக்கு ஏனைய மத தலைவர்களுக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரோஷா தாராளமாக வந்து பரிசுகளை வழங்கியிருக்காரு சூஃபி மற்றும் பல மத தலைவர்களுக்கு. அதுக்கடுத்ததான் ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளையை வந்து நிறுவியிருக்காரு. அதுக்கடுத்ததாக கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள், இந்த மாதிரி பிலாந்திரபிஸ்ட் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பல மனிதாபிமான நடவடிக்கைகளும் அவர் மேற்கொண்டிருக்காரு. அதுக்கடுத்ததாக மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழிச்சிருக்காரு. நிறைய தண்டனைகளை வந்து ஒழிச்சிருக்காரு. அதுக்கடுத்ததான் இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை வந்து ரத்து செஞ்சிருக்காரு. நிறைய வரிகளை கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி உள்ள சுல்தான்லாம். அதுல எது வந்து இந்த இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள வரலையோ அந்த வரிகள் எல்லாம் ரத்து பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்ததான் விவசாயிகளோட கடன்களை ரத்து செஞ்சு பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியிருக்காரு. இது மூலமா வேளாண்மையை மேம்படுத்தியிருக்காரு. 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கிய அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைச்சிருக்காரு. 30 தோட்டங்களை வந்து புனரமைச்சிருக்காரு. பெரோஷாபாத், ஜான்பூர், ஹிஷார், பெரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களை நிர்ணயிச்சிருக்காரு. இந்த கியாசுதீன் துக்ளக் அடுத்து வந்து யார் வந்திருப்பாருன்னா முகமது பின் துக்ளக். அதுக்கடுத்து தான் பெரோஷா துக்ளக் வந்திருப்பாரு. ஸோ பெரோஷா துக்ளக்லாம் என்னென்ன பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத பார்த்தோம். நிறையா இஸ்லாமிய சட்டத்துக்கு கீழ் வராத நிறைய வரிகளை வந்து ரத்து செஞ்சிருப்பாரு. அதுக்கடுத்ததாக விவசாயிகளோட கடனை வந்து ரத்து செஞ்சிருப்பாரு. நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியிருப்பாரு. அதனால வேளாண்மை வந்து வளர்ந்துருக்கும். அதுக்கடுத்ததான் நிறைய தோட்டங்களை வந்து, அதாவது 30 பழைய தோட்டங்களை புனரமைச்சிருப்பாரு. அதுக்கடுத்ததாக பெரோஷாபாத், ஜான்பூர், ஹிஷார், பெரோஷ்பூர் என்ற நகரங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நிர்ணயிச்சிருப்பாரு பெரோஷா துக்ளக். சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு. அதுக்கடுத்தா இருந்த போதிலும் பெரோஷா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்தவையாக இல்லை. அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். 1388 தனது 83வது வயதில் என்ன ஆகிறாருன்னா பெரோஷா துக்ளக் இறந்து போயிட்டாரு. இவர் ஒரு அமைதியான முறையில் ஆட்சி பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. ஆனால் கடைசி காலம் அமைதியானதாக மகிழ்ச்சியா இல்லைங்கிறாங்க. அதுக்கடுத்துதான் இவர் 83 வயசுல பெரோஷா துக்ளக் இறந்தும் போயிடுறாரு. தைமூரின் படையெடுப்பு காலம் 1398. பெரோஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமா தாமர்லைன் என்றழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை வந்து தாக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா சூறையாடி இருப்பாரு. இதில் நிறைய மனித படுகொலையெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கடுத்ததாக மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கில் சில இடங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கைப்பற்றிருப்பாங்க. தைமூர் படையெடுப்பில் டெல்லியை சூறையாடி இருக்காங்க, பல மக்களை கொண்டிருக்காங்க. கொன்னதுக்கு அப்புறமா வட இந்தியா மேற்கு பகுதிகளில் கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக்கி கொண்டு இந்தியாவிற்குள் படையெடுத்து நுழைந்து 1398 படையெடுத்து 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. மெயினாக தைமூர் என்ன பண்ணுவாங்கன்னா கொள்ளையடிக்கிறது, மனுஷங்களை வந்து படுகொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் தான் ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறைய பார்க்குறோம். அதுக்கடுத்ததான் தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி தான் பஞ்சாப்.
ஃபஸ்ட்டு டெல்லியை வந்து சூறையாடுறாங்க, நெக்ஸ்ட்டு பஞ்சாபையும் சூறையாடிருக்காங்க. அதுக்கடுத்ததாக தங்கம் வெள்ளி நகைகள் என பெரும் செல்வத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததாக மேலும் தைமூர் செல்லும் போது சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டடக் கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினைகளை உடன் வந்து அழைத்து சென்றிருக்காங்க. அந்த தைமூர் கொள்ளையடிச்சுட்டு தங்க வெள்ளி மட்டும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா இல்லை, இங்கே உள்ள கைவினை பொருள் செய்கிறவங்க, தச்சு வேலை செய்கிறவங்க, கட்டட வேலை செய்கிறவங்களையும் கூடவே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சையத அரச வம்சம் காலம் பார்த்தீங்கன்னா 1414 1451. டெல்லி சுல்தானியம், அதாவது என்னென்ன பார்த்தோம்னா மம்லுக் பார்த்தோம், கில்ஜி பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து 3வது துக்ளக் வம்சம் பார்த்தோம். இப்போ 4வதாக சையது வம்சம் வந்து நம்ம பார்க்குறோம். டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் கூட முகலாயர் படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடிச்சு நின்றுக்குன்னு சொல்கிறாங்க. அது வலிமை இழந்துருச்சு டெல்லி சுல்தானியம். ஏன்னா பல பகுதிகள் சுதந்திர அரசராக நியமிச்சிருப்பாங்க. அதில் வந்து சையது அரச வம்சம் அடுத்து வந்த சையது அரச வம்சம், லோடி வம்சம் வந்து ஒரு 114 ஆண்டுகள் வந்து முகலாயர்கள் வர வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்துதான் டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தன் கைப்பற்றிய பகுதிகளுக்கு டெல்லி, மீரட், பஞ்சாப், கிசிர்கான் என்ற தனது என்ன சொல்கிறாங்கன்னா தைமூர் வந்து ஆட்சி பண்ணாங்கல்ல, தைமூர் வந்து படுகொலை செஞ்சு நிறைய செல்வங்கள் எல்லாம் ஆக்குபை பண்ணி நிறைய எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி டெல்லியை வந்து கைப்பற்றியிருப்பாங்க பல பகுதிகளில். இப்போ தைமூர் வந்து ஒரு அரச பிரதிநிதியை நியமிக்கிறாரு, கிசிர்கான் அப்படிங்கிற ஒரு அரச பிரதிநிதி. இவரோட காலத்தில் தான் இந்த சையத அரச வம்சம் என்ன ஆகுதுன்னா நிர்ணயப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்ததான் ஆளுநராக கிசிர்கான் வராரு. அவர் 1417 சையத அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. அரச வம்சம் 1451 வரை நீடிச்சிருக்கு. இந்த சையத அரச வம்சம், சையத அரச வம்சத்தை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா கிசிர்கான். கிசிர்கான் யாரோட அரச பிரதிநிதி அப்படின்னு பார்த்தோம்னா தைமூரோட அரச பிரதிநிதி. இந்த சையத அரச வம்சத்தில் கடைசி சுல்தான் வந்து அலாவுதீன் ஆலம் ஷா. அலாவுதீன் கில்ஜி வேற, அலாவுதீன் ஆலம் ஷா வேற. ஸோ சையத அரச வம்சத்தில் கடைசி சுல்தானா அலாவுதீன் ஆலம் ஷா 1451 அரச பகுதியை துறக்கிறாரு. அதுக்கடுத்ததாக திஷிர்கேந்த் பகுதியான ஆளுநராக என்ன ஆகுது அப்படின்னா சையத அரச வம்சத்தில் கடைசி அரசராக வந்த அலாவுதீன் ஆலம் ஷா அவர் எனக்கு சுல்தான் பதவியே வேணான்னு சொல்லி அந்த பதவியை திறந்துட்டு போகிறாரு. இவர் போனனால என்ன ஆகுது அப்படின்னா ஷிர்கந்த் அப்படிங்கிறது பஞ்சாப்ல இருக்க ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஆளுநராக வந்து பஹ்லூர் லோடி வந்து ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. இவருக்கு வந்து இவர் போனனால, இந்த அலாவுதீன் ஆலம் ஷா போனனால பஹ்லூர் லோடி வந்து லோடி வம்சத்தையே அடுத்து நிறுவி சுல்தானா வராரு. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பஹ்லூர் லோடி. இதுக்கு முன்னாடி கிஷிர்கான் எந்த வம்சத்தை தோற்றுவித்தார்னா சையத அரச வம்சம். இதில் துறந்த ஒரு வந்து சுல்தான் பதவி வேணாம் அப்படின்னு ஒரு துறந்த ஒரு அரசர் தான் சையத வம்சத்தை சேர்ந்த அலாவுதீன் ஆலம் ஷா. அதுக்கடுத்ததான் லோடி அரச வம்சம், பஹ்லூர் லோடினால லோடி அரச வம்சம் வந்து தோற்றுவிக்கப்படுது. இதில் வந்து 1451 1526 1526ங்கிறது பாபர் வந்திருப்பார். பானிபட் 4 வந்து நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட். ஸோ அது வரைக்கும் வந்து லோடி அரச வம்சம் ஆட்சி பண்ணுவாங்க. இதில் 1489 பஹ்லூர் லோடியை திறந்து அவரோட பையன் சிக்கந்தர் லோடி சுல்தானா வராங்க. அவர் கலைகளையும் கல்வியையும் வந்து ஆதரிச்சிருக்காரு சிக்கந்தர் லோடி. அதுக்கடுத்துதான் ஆக்ரா நகரை நிர்மாணித்த அவர் அந்நகரை தலைநகராக ஆக்கியிருக்காரு. ஆக்ரா நகரை நிர்மாணித்து அதை தலைநகராக மாற்றிருக்காரு சிக்கந்தர் லோடி. அதுக்கடுத்துதான் 1517 அவர் மரணமுற்றாரு. அதுக்கடுத்துதான் அதை தொடர்ந்து அவரோட பையன்தான் இப்ராஹிம் லோடி அரச பதவிக்கு வராரு. இப்ராஹிம் லோடி காலத்தில் தான் இந்த பாபர் வந்து இந்தியா மீது படையெடுத்து வராரு 1526. அந்த ஃபர்ஸ்ட் போர் தான் பானிபட் போர்க்களத்தில் நடக்குது. இங்கே வந்து இப்ராஹிம் லோடி பாபரால் தோற்கடிக்கப்படுகிறார். இவ்வாறு லோடி அரச வம்சத்திற்கு டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி பாபர் வச்சிருக்காரு. அதுக்கடுத்ததான் முகலாய பேரரசு வருது. இப்போ பார்த்தோம் மம்லுக் அரச வம்சம், கில்ஜி அரச வம்சம். அதுக்கடுத்ததாக வந்து யார் வந்திருப்பாங்க அப்படின்னா
துக்ளக் அரச வம்சம், அதுக்கடுத்து சையது, லாஸ்ட்டாக வந்து லோடியில் லாஸ்ட் அரசர் பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பானிபட் போரில் வந்து போர் வரும். அந்த போரில் பாபர் ஜெயிப்பார். ஜெயிச்சனால என்ன ஆகும் அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, டெல்லி சுல்தானியமுக்கு வந்து முற்றுப்புள்ளியும் வச்சிருவாங்க. அதுக்கடுத்ததான் முகலாய ஆட்சி வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு மன்னர் யார் அப்படின்னா பாபர். 1526 பாபர் முகலாய வம்சத்தை வந்து தோற்றுவிப்பார். முகலாய பேரரசு அங்கேருந்து தொடங்க ஆரம்பிக்கும். இஸ்லாமிய கலை கட்டிடக்கலை. இப்போ இஸ்லாமிய கலை கட்டிடக்கலையில் டெல்லி சுல்தானியம் இஸ்லாமிய அரச வம்சம் தானே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க கலை கட்டிடக்கலைக்கு அப்படிங்கிறத நமக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லீம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர்லாம் தங்களது குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டி கொண்டனர். அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லீம் ஆட்சியாளர் கட்டியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மசூதியை வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்துதான் மசூதிகளும் மதராசாங்கிறது கல்வி நிலையங்கள், இஸ்லாமிய கல்வி நிலையங்களை மதராசா என்று அழைக்கப்படும். இதை கட்டட வடிவத்தில் வேறுபட்டு இருந்திருக்கு. அதுக்கடுத்துதான் குரானில் உள்ள வரிகளை வந்து செதுக்கி நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அலங்கரிக்கப்பட்ட கதவுகள், சுவர்கள்லாம் அந்த கட்டடத்தில் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. முக்கியமானதாக பார்த்தோம் அப்படின்னா இதோட கட்டடங்களோட வடிவங்கள் பார்த்தோம் அப்படின்னா பாரசீக பாணி. இதுவே அலங்கார வேலைப்பாடுகள் பார்த்தோம்னா இந்திய பாணி. கட்டடங்களோட வடிவங்கள் பார்த்தோம் அப்படின்னா பாரசீக பாணி, அதோட அலங்கார வேலை இந்திய பாணியில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாணி இப்போ 2 மிக்சடாக இருக்குல்ல, இந்தியான்னு பாரசீக பாணி. இதனால இது என்ன அப்படின்னா இந்தோ சராசனிக் கலை வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து குதுபினார் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கல் நாட்டினது குத்புதீன் ஐபக், கட்டி முடிச்சது இல்துமிஷ் கட்டி முடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்ததான் அலிதர் வாஷா அடுத்து குவத்துல் இஸ்லாம். இந்த குவத்துல் இஸ்லாம்ங்கிறது குத்புதீன் ஐபக் கட்டியிருக்க ஒரு மசூதி. அதுக்கடுத்ததான் மோத்தி மசூதி, இல்துமிஷ், பால்பன், இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கல்லறைகள். அதுக்கடுத்ததான் தௌலதாபாத்துங்கிறது சிட்டியாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பெரோஷாபாத். இங்கே உள்ள கோட்டைகள் அனைத்தும் என்ன அப்படின்னா அந்த பாணியிலே அமைக்கப்பட்டிருக்கு. எந்த பாணினா இந்தோ சாராசனிக் பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. சம்மரி இதில் என்ன சுருக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்லி சுல்தானியம் வர்றதுக்கு முக்கியமாக காரணமாக இஸ்லாமிய அரசு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா முகமது கோரியில் தான் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி நிறுவப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து அடிமை வம்சத்தை ஆட்சி நிறுவனவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். இவர் காலகட்டத்தில் இவரோட மருமகன் இல்துமிஷ். இவருக்கு அடுத்ததான் இல்துமிஷ் வந்து அந்த டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தியிருப்பார். அதுக்கடுத்ததான் இல்துமிஷோட மகள் தான் ரஷ்யா. ரஷ்யா வந்து ஒரு தைரியமிக்க ஒரு வீராங்கனையாக இருந்திருப்பாங்க. ஒரு டெல்லி சுல்தானியத்துக்கு ஒரு சுல்தானாகவும் வந்திருப்பாங்க, ஒரு பெண் சுல்தானாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பால்பன் என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒற்றர் முறையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி இல்துமிஷ் கொண்டு வந்து அந்த 40 குழு, அதாவது சகல்கனி என்று அழைக்கப்படும். ஸோ அந்த குழுவை வந்து ஒழிக்கிறது மூலமாக துருக்கிய பிரபுக்களோட அதிகாரத்தை கம்மி பண்ணியிருப்பாரு. அதுக்கடுத்ததாக கில்ஜி அரச வம்சம் வராங்க. கில்ஜி அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. அவருக்கு அடுத்து வந்தது தான் அலாவுதீன் கில்ஜி என்ற ஒரு சுல்தான் வருவார். அதுக்கடுத்ததாக அவரோட படையெடுப்புகள், அவரோட நிர்வாக சீர்திருத்தங்கள் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம டெல்லி சுல்தானியர்களில் முக்கியமான அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கான ஒரு கேள்வி, குவத்துல் இஸ்லாம் என்ற ஒரு மசூதியை கட்டியவர் யார் என்ற கேள்விக்கான பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.